ஸோ இந்தியன் வீடியோவில் என்ன ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுற இந்த பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி லாஸ்ட்டாக வந்து இந்த ஃபங்க்ஷன் அண்ட் என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ அந்த டெஃபினிஷன் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் என்ன ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி என்ன நாங்கள் வந்து கால் பண்ணியிருந்தோம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா தயவு செய்து என்ன இந்த ப்ரீவியஸ் வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட் என்னென்னு வந்து பார்த்தலாம். சரி, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் லெட்டர் வந்து நான் போடுறேன். சரி, ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் லெட்டர்ஸ் அதில் என்ன இந்த நேமை வந்து என்ன ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணியிருக்கேன். சரியா, அசைன் பண்ணிவிட்டு இப்போ போய் லென்த் அண்ட் என்ன ஒரு ப்ரீபில் ஃபங்க்ஷனுக்கு எனக்கு லாஸ்ட் வீடியோவில் என்ன இதான் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கு என்ன அந்த லென்த் ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு பைத்தனில் யூஸ் பண்ணுற ஒரு ப்ரீபில்ட் இல்லாட்டி என்ன பில்டின் ஃபங்க்ஷன். சரி, இப்போ இதில் போய் நான் S1 கால் பண்ணுவேன். சரி, இப்போ S1 கால் பண்ணி உங்களுக்கு தெரியுமா நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று டிஃபைன் பண்ணுவோம். ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்க தெரியுமா, ஒரு ப்ராக்கெட் என்ன ஒரு பராந்திஸ் கொடுத்து தான் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து என்ன இந்த இதுவும் ஒரு ஃபங்க்ஷன், ப்ரீபில் ஃபங்க்ஷன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பராந்திஸுக்கு ஒரு என்ன பராந்திஸுக்கு ஒரு இன்புட் வந்து கொடுக்குறோம். ஆக்சுவலி என்ன இது ஒரு வேரியபிள், நாங்கள் வேரியபிளாக நீ எங்களோட இந்த நேமை வந்து ஸ்டோர் பண்ணிங்க. ஸோ இப்போ ரன் பண்ணினா எங்களுக்கு அவுட்புட் எடுத்து தெரியும் உங்களுக்கு லென்த் ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்னா இது வந்து நான் கவுண்ட் பண்ணி அவ்வளோ எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து. சரி, அப்போ டோட்டல் கவுண்டை கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்னோட கேள்வி என்னென்னா இந்த பராந்திசிஸுக்குள்ள நீங்கள் ஒரு டேஸ்ட் ஒன் இருக்குல்ல, ஆக்சுவலி இஸ் வேரியபிள். பட் இந்த பராந்திசிஸுக்குள்ள நாங்கள் இப்போ இதை அப்படி கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷனில் இதை வந்து இந்த S1 வந்து பராமீட்டர்னு சொல்கிறதா இல்லை ஆர்குமெண்ட் சொல்கிறதா, இப்போ இது என்னோட கேள்வி. சரியா, இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சேன்டா நீங்கள் எனக்கு என்ன இப்பயே வந்து எனக்கு இப்போ நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போதே கொமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். சரி, இந்த வீடியோ முடியும் போது லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ எங்களோட டாஸ்க் என்ன, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல பராமீட்டரையும் ஆர்குமெண்ட்டையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு சில டெஃபினிஷன் மேலே கொடுத்துருக்கேன். பட் நான் என்ன டிஃபைன் பண்ணிவிட்டு அதை மேலே திருப்பி உட்காரம். சரி, இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்டா உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம்டா முதல் வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷன் இப்போ டிஃபைன் பண்ண போகிறோம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன உங்களுக்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் வந்து பைத்தில் வந்து டிஇஎஃப்னு போட்டு டிஇஎஃப்னு தான் போடுவோம். சரி, என்ன இப்போ நாங்கள் வந்து பைத்தில் வந்து ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். எங்களோட ஐடி இல்லாட்டி என்ன எங்களோட இன்டர்பிரட்டருக்கு சொல்கிறதுக்கு. சரி, அப்போ நான் இப்போ வந்து டிஃபைன் பண்ணுறேன். இப்போ அடுத்தது வந்து என்ன ஃபங்க்ஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரை வந்து ஆட் பண்ண போகிறோம். சரி, இந்த எங்களோட நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம் ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்னா ரெண்டு நம்பரை வந்து ஆட் பண்ணணும், சம் பண்ணணும். சரி, அட் நம்பர். ஸோ இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா அட் நம்பர். சரியா, அட் நம்பர்ன்ற உங்களுக்கு விளங்கும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி இந்த கேள்விப்பட்டிருக்க ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறீங்க, அப்படி ஆட் பண்ணுற நீங்கள் ஆல்ரெடி ப்ரோக்ராமிங்கில் தெரியுங்க. பட் ஆனால் அதை ஒரு ஃபங்க்ஷனாக டெவலப் பண்ணணும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பண்ணுறதுக்கு டெஃபன் கொடுப்போம். அடுத்த ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம். நேம் கொடுத்துட்டு பராந்தீஸ் கொடுப்போம். உங்களுக்கு தெரியும் நான் ஃபங்க்ஷனாக கட்டாயம் உங்களை ஒரு ஆக்ஷனில் ஒரு டாஸ்க் ஒன்று செய்கிறது. அப்போ ஆக்ஷன் ஒரு டாஸ்க் எப்போ செய்ய அந்த வந்து நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா என்ன பராந்தீஸ் போட்டு தான் என்ன காட்டும். அது அப்புறம் என்ன கொலன் வந்து ஓடும். ஸோ இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் அட் நம்பர் ரெண்டு சொல்லிட்டு சரி, நம்பரை வந்து ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணணும்னா என்ன கட்டாயம் என்ன அந்த நம்பரை வந்து நாங்கள் என்ன கொடுக்கணும் மீன்ஸ் இட்ஸ் மீன் என்ன அப்போ நம்பரை கொடுத்து உங்களோட டாஸ்க் என்ன இங்கே ஒரு கால்குலேட்டர் என்ன தெரியும் ரெண்டு நம்பரை கொடுத்தா என்ன சம். அப்போ நான் இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் என்ன இந்த பராந்தீஸுக்குள்ள வந்து ஒரு இன்புட் ஒன்றை கொடுக்கும்போது தான் நாங்களோட லென்த் ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் ஒன்றை கொடுக்கும்போது தான் என்ன அந்த கொடுத்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாஸ்க் செய்யுது. அப்போ இங்கே எங்களை அந்த அந்த ஃபங்க்ஷன் வந்து டாஸ்க்கை செய்யுது. அப்போ இங்கே வந்து அட் நம்பர்னு சொல்கிறோம். அப்போ அட் நம்பர் அந்த அந்த பராந்தீஸ் எதிர்பார்க்கும் என்ன இன்புட், அதாவது எந்த இன்புட் ஒரு இன்புட்டுக்கு, அதாவது அந்த இன்புட்டுக்குள்ள வந்து என்னத்தை கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன அந்த டாஸ்க்கை வந்து செய்யப்படுது. அட் நம்பர் நான் கொடுக்க போகிறேங்க இந்த இன்புட்டாக வந்து நாங்கள் இங்கே கொடுக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிளை கொடுக்க போகிறோம். சரி, இந்த வேரியபிள் நாங்கள் என்னென்னு சொல்கிறது, நான் இப்போ சொல்கிறது இந்த வேரியபிள் என்னென்னு பாராமீட்டர்னு சொல்கிறதா இல்லை ஆர்குமெண்ட் சொல்கிறான்றதை நான் இப்போ சொல்கிறேன். சரி, அடுத்து இன்னொரு கப்பல் ஆஃப் மினிட்ஸ் சொல்கிறேன். இப்போ அடுத்தது வந்து ஓகே நாங்கள் ஃபங்க்ஷனை மேலே ஃபர்ஸ்ட் லைனில் வந்து டிஃபைன் பண்ணிட்ட மேலே அடுத்தது வந்து இன்சைடில் வந்து என்ன இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லாட்டி என்ன ப்ராசஸ் இந்த ஓகே கொடுத்தா ஏபியே கொடுத்தா இந்த ஏபியில் நாங்கள் என்ன ப்ராசஸ் என்ன டாஸ்க் செய்வோம் உங்களுக்கு தெரியும். காமனாக வந்து ஃபங்க்ஷன் சொல்ல வரது என்ன ஆக்ஷனில் டாஸ்க்கை செய்யறதுக்கான ஒரு பர்டிகுலர் ஆக்ஷனில் டாஸ்க்கை செய்யறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, நாங்கள் அட் நம்பர்ஸ்னு டிஃபைன் பண்ணிக்கோம். அதுக்கு ரெண்டு இன்புட் கொடுத்துருக்கோம், ஏ பி ரெண்டு வேரியபிள் இன்புட் கொடுத்துருக்கோம். இப்போ டாஸ்க் என்ன அந்த ரெண்டு நம்பரையும் என்ன ஆட் பண்ணுறது, ஏ ப்ளஸ் பி. அப்போ அட் என்ன கூட்டுறது, சம் பண்ணுறது. ஓகே, சரி, அப்போ தான் எங்களோட டாஸ்க். சரி, எங்களோட டாஸ்க் என்ன ஏ ப்ளஸ் பி. இந்த ஏ ப்ளஸ் பினா இன்னொரு வேரியபிள் சியில் வந்து கால் பண்ணுது. உங்களுக்கு நீங்கள் பைத்தெல்லாம் வந்து என்ன வந்து ப்ரோக்ராமிங்கில் என்ன நீங்கள் வேரியஸ் பர்பஸுக்கு வேரியபிள் கொடுப்பேன். ஸோ நான் இந்த கூட்டி வர அவுட்புட்டை வந்து சி அண்ட் என்ன சி அண்ட் ஒரு நேமில் வந்து என்ன ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ டாஸ்க் என்ன ஆட் பண்ணுறது, எதை ஆட் பண்ணணும் கொடுத்த இன்புட் நம்பர் என்ன ஏயும் பியும் அதை வந்து வார அவுட்புட்டை நான் சி அண்ட் ஒரு இதில் வந்து ஸ்டோர் பண்ணணும். அடுத்தது என்ன எங்கள் ஒரு ஆக்ஷனில் டாஸ்க் செய்கிறதா எங்களோட ஃபங்க்ஷன் எங்களோட இன்டென்ஷனு. அப்போ என்ன அந்த அவுட்புட் எங்களுக்கு கொடுக்கணும். சரி, இப்போ அவுட்புட்டை காமனாக வந்து இப்போ வந்து நான் பிரிண்டை யூஸ் பண்ணேன் கேம். சரி, அப்போ நாங்கள் பிரிண்டை லாஸ்ட் வீடியோவில் என்ன பிரிண்டை யூஸ் பண்ணி தான் என்ன எங்களோட அவுட்புட் எடுத்துனாங்க. சரி, இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்டை யூஸ் பண்ணி தான் என்ன எங்களோட அவுட்புட் எடுத்தாங்க. கேம் இதில் வந்து ரிட்டர்ன் ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒயிட்ன்றது நாங்கள் லேட்டராக பார்ப்போம். இப்போ வந்து நான் பிரிண்டாக கொடுக்கணும். சரியா,
பிரிண்டாக கொடுத்து நான் இதில் என்ன சொல்ல போகிறோம்டா, எங்களுக்கு என்ன தேவை? சம். வரப்போகிற அவுட்புட் என்ன? எங்களோட சம். இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு என்ன ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டைலில் கொடுக்குறேன். சாரி, சம் ஆஃப் தீஸ் டூ நம்பர்ஸ். ரெண்டு நம்பர் தான் சம் பண்ணுறேன். தெரியும் உங்களுக்கு ஸ்ட்ரிங் தெரியுமா நம்புறேன். ஸோ இதில் தெரியும் என்ன இல்லை கேர்லி ப்ராக்கெட்டுக்குள்ள வந்து என்ன கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் வேரியபிள் என்ன சீல தான் ஸ்டோர் ஆகுது எங்களோட சம் பண்ணுற வழியை நான் சீல தான் ஸ்டோர் பண்ணுறேன் சம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் வந்து என்ன எங்களோட அவுட்புட் வந்து சியில் வந்து ஸ்டோர் பண்ணணும். இப்போ வந்து இந்த ஏக்கம பி என்ன இங்கே வந்து இந்த ஏக்கம பி அதாவது நாங்கள் இது இந்த ஸ்டெப்பில் வந்து நாங்கள் முதலாவது ஸ்டெப் என்ன ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். அது என்ன செய்யணும், அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யணும், என்ன டாஸ்க்கை செய்யணும். இப்போ டாஸ்க்கை செய்யறதுக்கு ஒரு இன்புட் கொடுக்கணும். என்ன நம்பர் சண்டைகள் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும். அப்போ அந்த இன்புட் இந்த ஏக்கம பி தான் என்ன இங்கே வந்து பெராமீட்டர்ஸ். சரி, அதாவது வந்து என்ன பெராமீட்டர்ஸ் என்ற என்ன parameters are used when we define the function. சரி, அப்போ நாங்கள் இப்போ இந்த மூன்று லைனில் நாங்கள் என்ன சொன்னாங்க, ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணாங்க. ஃபங்க்ஷன் அண்ட் ஆக்ஷன் இல்லை டாஸ்க்கு செய்கிறது தான் ஃபங்க்ஷன். இங்கே என்ன ஆக்ஷனை செய்யணும்? அட் டூ நம்பர்ஸ். அதுதான் அட் நம்பர்ன்ற நேம் கொடுத்துருக்கேன், ஃபங்க்ஷன் நேம். இப்போ அட் நம்பர்ஸை கொடுத்துட்டு நாங்கள் பெராந்திஸ் கொடுக்கும்போது என்ன அந்த ஃபங்க்ஷன் எதிர்பார்க்கணும். ஓகே, நான் என்ன அந்த ரெண்டு நம்பர்னா அந்த ரெண்டு நம்பரையும் எதிர்பார்க்கும். அந்த ரெண்டு நம்பரை நாங்கள் வந்து டிஃபைன் பண்ணும்போது பெராமீட்டராக டிஃபைன் பண்ணுவோம். ஆக்சுவலி இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ப்ராசஸ். சரியா, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ப்ராசஸில் வந்து நாங்கள் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண டைமில் இந்த ஏக்கம பி என்ற ரெண்டு இன்புட்டையும் வந்து நாங்கள் பெராமீட்டராக சொல்லுவோம். அப்போ இங்கே தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பெராமீட்டர்ஸ் ஆர் யூஸ் வென் டிஃபைன் த ஃபங்க்ஷன். அப்போ இதான் டிஃபைன் த ஃபங்க்ஷன். நான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்து பிளேஸ் ஹோல்டர் நேம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஹோல்டர், இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர் நேம் ஏக்கம பின்னு சொல்லுவோம். சரியா, இனிமேல் டெக்னிக்கல் டேர்மாக கட்டி பிளேஸ் ஹோல்டர் நேம்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணி இப்போ ரன் பண்ணுறோம். சரி, அப்போ உங்களுக்கு என்ன பெராமீட்டர் ரெண்டா உங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பண்ணி இந்த பெராந்திஸுக்குள்ள கொடுக்குற வந்து என்ன ரெண்டு வேரியபிள் இல்லாட்டி ரெண்டு இன்புட். சரியா, இப்போ உங்களுக்கு தெரியும் இது ஒரு காமன். இப்போ சம்மன் அடிஷன் ரெண்டு நம்பர், இந்த ரெண்டு நம்பர் என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ அந்த நம்பர் என்ன சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். என்ன அந்த நம்பர் எப்பவுமே வேரி, அது சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ அதுக்கு ஒரு கொமன் நேம் தான் என்ன இந்த பெராமீட்டர் ஏக்கம பி. நீங்கள் பேசிக்காக பைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஒரு ஐடியா வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக தெரியும். நாங்கள் டிஃபினிஷன் பண்ணும்போது பெராமீட்டர் வந்து ஏக்கம பி தான் அந்த பெராமீட்டர். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஸ்டெப் இருக்குது. நாங்கள் மேலே பார்த்தாங்க ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஒன்று இருக்குது, அடுத்து வந்து ஃபங்க்ஷன் கோலிங் இருக்குது. ரெண்டாவது ஸ்டெப். ஓகே, நாங்கள் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டோம். சரியா, ரன் பண்ணுறோம். ரன் பண்ணிங்க அடுத்து வந்து கால் பண்ண போகிறோம். கால் பண்ணுறேன் என்ன, ஓகே நாங்கள் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி ஓகே இந்த டாஸ்க் இந்த ரெண்டு நம்பரை வந்து கூட்டு ஒரு மிஷின் ரெண்டு. இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷன் நாங்கள் ஒரு மிஷின் ரெண்டு எடுக்கிறோம். இப்போ ரெண்டு நம்பரை நீ கூட்டணும், அதான் அந்த மிஷின் டாஸ்க். ஓகே, நான் அது வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் இப்போ அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணுதா, அது வந்து எங்களால் ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கா, அந்த டாஸ்க்கை செய்த கொடுத்த டாஸ்க்கு அதை செய்யுது. அப்போ அதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு, அதை வெலிடேட் பண்ணி பார்க்குறதுக்கு நான் ஃபங்க்ஷனை இப்போ கால் பண்ணும். இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறதா எங்கிட்ட ரெண்டாவது ஸ்டெப். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப் தெரியும், அட் நம்பர்ஸ் அட் டூ நம்பர்ஸ். சரி, இப்போ போய் ஓகே நான் இப்போ ரன் பண்ணுறேன் இந்த கோட். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எரர் வருது. உங்களுக்கு நாங்கள் லாஸ்ட் டைம் என்ன சே கலோனி என்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி ரன் பண்ணியிருந்தோம், அங்கே எரர் வரையில். பட் இந்த மாதிரி ரன் பண்ணும்போது எரர். அப்போ நீங்கள் என்னடா இதை நாங்கள் லாஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது எரர் இல்லை, அவங்க ஒழுங்காக அவுட்புட் வந்தது. இங்கே எரர் வருதுண்டா, இங்கே பார்த்தீங்கன்னா வேற மிஸ்ஸிங் டூ ரிக்வயர்ட் பொசிஷனல் ஆர்கியூமெண்ட் ஏற்கனவே. அப்போ நாங்கள் வந்து மேலே ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கலாம் வந்து ரெண்டு ஆர்கியூமெண்ட்ஸ், அதாவது இந்த ரெண்டு பெராமீட்டர்ஸ் வந்து என்ன டிஃபினிஷன் டைமில் கொடுத்தாங்க. டெஃபினிஷன் டைமில் ரெண்டு பெராமீட்டர்ஸ் வந்து கொடுத்தேன். பட் நாங்கள் அதை கோல் பண்ணும்போது ஃபங்க்ஷன் அதை வந்து எப்படி எடுக்க போகுதுண்டா ஆர்கியூமெண்ட்ஸை எதிர்பார்க்க போகுது. ஆர்கியூமெண்ட்ஸ்ன்றது வந்து ஆக்சுவல் வேல்யூஸாக இருக்கு. ஏன்னா நாங்கள் டாஸ்க் என்ன ரெண்டு நம்பரை கூட்டுறது. ஓகே, ரெண்டு நம்பரை கூட்டு டிஃபைன் பண்ணிட்டு அப்போ நாங்கள் கால் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணும்போது அந்த ரெண்டு நம்பரையும் வந்து ரியல் டைமில் எதிர்பார்க்கணும். அப்போ நாங்கள் அந்த ரெண்டு நம்பரை வந்து இப்போ நாங்கள் போய் 2,3 கொடுங்க இந்த பெராந்திச்சுனாங்க ஏ,B என்ன டிஃபைன் பண்ணாங்க. இப்போவே இந்த 2,3 கோல் பண்ணி ரன் பண்ணிடுறேன்டா. இது என்ன செஞ்சிருக்கு, இந்த ரெண்டையும் மூண்டையும் ஆட் பண்ணியிருக்கு. ஏன் ரெண்டையும் மூணு ஆட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை டெஃபினிஷனில் போய் என்ன ஏயா வந்து ரெண்டு இருக்குது, பியா வந்து மூன்று இருக்குது. இந்த முதலாவது ஏ இருக்குது, ரெண்டாவது பி இருக்குது. அப்போ முதலாவது ரெண்டு இருக்குது, ரெண்டாவது மூன்று. அப்போ உள்ள அந்த டெஃபினிஷன் அந்த கொடுக்குற ரெண்டு இன்புட்டையும் ஆட் பண்ணு சம்மன் A+B 5. அந்த 5 வந்து சியில் ஸ்டோர் பண்ணிட்டு அதை வந்து பிரிண்ட் பண்ணு. அந்த சியில் வர வேல்யூ இருக்குது அந்த சி அதை பிரிண்ட் பண்ண. பிரிண்ட் பண்ணிக்கல என்ன சம் ஆஃப் தீஸ் டூ நம்பர்ன்றதை நான் ஒரு வெல்கம் அண்ட் மீன் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிங் லெட்டர்ஸில் வந்து என்ன அந்த அவுட்புட்டை வந்து இன்னுமே என்ன மோட்டிவேட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த சின்றது என்ன 5, இந்த 5 தான் என்ன எங்களுக்கு அவுட்புட்டாக வருது. அப்போ இந்த 2,3 என்னென்னு சொல்லுவோம், நாங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஆர்கியூமெண்ட் சொல்லுவோம். சரி, அதாவது டிஃபைன் பண்ணும்போது A,B பெராமீட்டர்னு சொல்கிறோம்.
பிற வந்து ரியல் வேர்ல்டில் வந்து நாங்கள் ஒரு டாஸ்க்கை செய்யும் போது, அதாவது டாஸ்க்கை செய்யும் போது அந்த இன்புட் கொடுக்கும்போது, சில டாஸ்க்கை செய்யும் போது இந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து டாஸ்க் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுறது. அந்த டாஸ்க்கை செய்யும் போது நாங்கள் அப்பேக்கு இன்புட் கொடுக்க தான் வேணும். இப்போ இன்புட் கொடுக்கும்போது அந்த ரெண்டுக்கு நம்ம மூண்டை வந்து என்ன ஆக்சுவல் வேல்யூ இந்த ஏக்கும் பிக்கு நாங்கள் ஒரு வேல்யூ ஒன்றை கொடுக்குறோம். இந்த இடத்துல நாங்கள் இங்கே ஏபிஎன் கொடுக்கல, இந்த ஏக்கு ரெண்டையும் பிக்கு வந்து மூண்டை. அப்போ இந்த கொடுக்குற இந்த ரெண்டு வேல்யூ வந்து ஆர்கியூமெண்ட் சொல்கிறோம். அதால தான் எங்களுக்கு எரர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஆர்கியூமெண்ட் வந்து திருப்பி உங்களுக்கு காணுன்ட்டா ஏன்னா ஃபங்க்ஷனில் நாங்கள் இந்த ரியல் வேர்ல்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ரிக்யர் டூ பொசிஷனல் ஆர்கியூமெண்ட் ஏக்கம பி. அப்போ இந்த ஏக்கம பிக்கு அவ எதிர்பார்க்குறது வேல்யூஸ். இப்போ நான் ஒன்றை மட்டும் கொடுத்தாலும் என்ன மிஸ்ஸிங் ஒன் ரிக்யர்ட் ஆர்குமெண்ட் ரிக்யர்ட் பொசிஷன். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேராமீட்டரை கொடுத்து நாங்கள் டிஃபைன் பண்ணி இந்த பேரான்சிஸில் வந்து ரெண்டு பேராமீட்டர் என்ன ரெண்டு இன்புட் வேல்யூ ஆக்சுவலி இந்த ரெண்டு பேராமீட்டர். அந்த ரெண்டு பேராமீட்டருக்குரிய ஆக்சுவல் வேல்யூ என்ன நாங்கள் ரியல் டைமில் கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் எதிராக நான் இப்போ ஒன்றை மட்டும் கொடுத்தாலும் என்ன ஒன் பொசிஷன் ஆர்குமெண்ட் மிஸ்ஸிங்னு சொல்லும். இப்போ என்ன நான் மெட்டதையும் கொடுத்தேன்டா இந்த ரெண்டே தான் என்ன எங்கட என்ன ஆக்சுவல் வேல்யூ அதாவது ஆர்கியூமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனை கோல் பண்ணும்போது டிஃபைன் பண்ணும்போது கொடுக்குற இன்புட் ஏக்கவிய பேராமீட்டர் ரெண்டும் ஃபங்க்ஷனை கோல் பண்ணும்போது கொடுக்குற ரெண்டு இன்புட்டையும் என்ன ஆர்கியூமெண்ட் இந்த அதான் இந்த கோல் பண்ணுவீங்களேன்னு என்ன ஏக்கும் பிக்கும் ஆக்சுவல் வேல்யூ அது ஒரு வேல்யூ நாங்கள் ரிப்ரசென்ட் பண்ணுறோம். என்ன இங்கே வந்து நீங்கள் ஏபிஎன் கொடுக்க போகிறீங்க. ரெண்டா வந்து இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் அந்த இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, பி வந்து வேல்யூ சேஞ்ச் அப்படின்னு ரியல் வேல்யூ வந்து சேஞ்ச் அதுதான் மேலே ஓடுறேன். argument I use when we call the function the actual value passed to the actual value. ஏக்கும் பிக்கு நாங்கள் இங்கே ஒரு ஆக்சுவல் வேல்யூ ஏக்கும் இங்கே வந்து என்ன பேராமீட்டராக கொடுக்குறது வேரியபிளாக கொடுக்குறது அதுக்கு ஒரு வேல்யூவாக கொடுக்கும். அந்த வேல்யூ ரெண்டு தான் என்ன ஆர்கியூமெண்ட் சொல்கிறோம். அப்போ இதான் என்ன எங்கட வந்து என்ன பேராமீட்டர்ஸ் வர்சஸ் ஆர்கியூமெண்ட். இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்டா லாஸ்ட் வீக்கில் யூஸ் பண்ண என்ன இந்த வெல்கம் மெசேஜ் சொல்கிறத வந்து நான் திருப்பி உங்களுக்கு செய்து வரேன். ஓகே என்ன டிஃபைன் முதலாவது ஸ்டெப் என்ன ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம். அதில் வந்து டெஃப் அண்ட் கீவேர்டை கொடுத்து டாஸ்க் வந்து என்ன வெல்கம் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனும் நடக்குது. அங்கே வார கெஸ்ட்டை வந்து என்ன அந்த பர்டிகுலர் மிஷின் வந்து என்ன ஜஸ்ட் இமேஜின் என்ன வெல்கம் பண்ணி அந்த கெஸ்ட்டோட நேமை சொல்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனும் டெவலப் பண்ணும். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் வெல்கம் பண்ணிக்கலாம் வந்து வார கெஸ்ட் நேம் சொல்லிங்க அந்த கெஸ்ட் நேம் என்ன சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு ஒரு காமன் நேமாக வந்து காமன் வேரியபிள் வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது கெஸ்ட்னு கொடுக்கணும் என்ன அப்போ உங்களுக்கு இந்த கெஸ்ட்னு சொல்ல வரது பேராமீட்டர். சரியா கெஸ்ட்ன்றது பேராமீட்டர் இது வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இந்த வேலையை இந்த வந்து ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் நிறைய கெஸ்ட் என்ன ஒவ்வொரு கெஸ்ட்டும் ஒரு நேம் இந்த டாஸ்க் என்ன அந்த ஒவ்வொரு கெஸ்ட் நேமேன்னு சொல்லி வெல்கம் பண்ணுறது கொடுத்துட்டு எங்களுக்கு டாஸ்க் என்ன அவங்கள வெல்கம் பண்ண. ஸோ பிரிண்ட் எஃப் ஸ்ட்ரிங் கொடுத்து கால் பண்ணுறேன். அப்படி வேணும் எஃப் அண்ட் போட்டு ஓகே வெல்கம் என்ன டைரெக்டாக வந்து அந்த நேமை மட்டும் கால் கொடுக்கும். சரியா கலி பிராக்கெட் ஓகே இதில் வந்து நேம் கெஸ்ட் சரியா கெஸ்ட் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து ஓகே கெஸ்ட் கொடுத்துருணும். வேணுமெண்டா உங்களுக்கு இன்னொரு இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எமோஜி ஏன் கொடுத்து பார்ப்போம் நாங்கள். எமோஜி என்றது உங்களுக்கு தெரியும் எமோஜி என்ன சொல்லுவாங்க. அப்போ இங்கே வந்து ரெண்டு ஏபி கொடுத்தோமா இங்கே என்ன ஏ பதிலாக கெஸ்ட் இருக்குது இங்கே பிக்கு பதிலாக எமோஜி இப்போ ரெண்டு டீம் அவங்களை வெல்கம் ஒரு சிமைலி பேசுமே ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சிமைலி பேஸ் மாதிரி என்ன அதை ரிட்டர்ன் பண்ணணும் ஒரு என்ன ஜஸ்ட் ஒரு ஃபன் ஃபேக்ட். இப்போ நான் அடுத்த வந்து இன்னொரு பேராந்திஸில் கொடுக்கும் இன்னொரு கேள்வி பேர். ஸோ உங்களுக்கு தெரியும் இது எஃப் ஸ்ட்ரிங்கில் செய்கிறது. அப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ நான் மினக்கடையில் எஃப் ஸ்ட்ரிங்கை பற்றியில் கைக்க விரும்பல இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணிட்டு என்ன வார கெஸ்ட்டை வந்து வெல்கம் பண்ணணும். அதான் அவ்வளோதான் என்ன சேர்க்கலாம் சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு என்ன கெஸ்ட் அண்டைகளும் இந்த நேம் கொடுக்கணும். அங்கே பக்கத்தில் ஒரு எமோஜின் சேர்த்து ஆட் பண்ணி என்ன வெல்கம் பண்ண ஒரு ஃபன்னாக வந்து இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி அப்போ டிஃபைன் பண்ணி அப்போ டாஸ்க் வந்து என்ன வெல்கம் பண்ணணும் நேமோட வெல்கம் பண்ணணும். இப்போ நேம் அன்றைக்கு நேம் வந்து மாறப்போ ஓகே இப்போ நான் கால் பண்ணுறேன் ஃபங்க்ஷனை சே வெல்கம் சரியா சே வெல்கம். இப்போ நான் ரன் பண்ண எரர் வரும். ஏன்னா அந்த லாஸ்ட் டைம் வந்து சே வெல்கம் நாங்கள் ரன் பண்ணும்போது எரர் வரையில. பட் இப்போ நாங்கள் அப்படி ரன் பண்ண எரர் வரதுக்கு ரீசன் வந்து ரிக்யார்ட் பொசிஷனல் ஆர்கியூமெண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்களுக்கு ரெண்டு பேராமீட்டர் வந்து நாங்கள் டிஃபினிஷனில் கொடுத்துட்டோம் கெஸ்ட் மெமோஜி. அப்போ அதெல்லாம் இப்போ ரன் பண்ண மாட்டோம் எங்களுக்கு எரர். இப்போ என்ன பேராமீட்டர் ஒன்று வந்து கெஸ்ட். அப்போ கெஸ்ட்டுக்கு இப்போ முதலாவது வர கெஸ்ட் என்ன நான் என்ன நேம் கொடுக்குறேன் நான் வரணும் ஜஸ்ட் ஃபார் ஃபன். அடுத்தது வந்து ஒரு எமோஜி வந்து கொடுக்கணும். இப்போ நான் இதை மட்டும் கொடுத்தாலுமே எனக்கு எரர் தான் பெருமே என்ன மிஸ்ஸிங் ஒன் ரிக்யார்ட் பொசிஷனல் ஆர்கியூமெண்ட் ஏன்னா வந்து எங்களோட பேராந்தீஸில் வந்து டிஃபைன் பண்ணுறது ரெண்டு ஆர்கியூமெண்ட் கொடுத்தணும் ரெண்டு பேராமீட்டர் கொடுத்தான் சரியா. அது வந்து டிஃபைன் பண்ணும்போது இன்புட்டாக வந்து ரெண்டு பேராமீட்டர். அப்போ நாங்கள் ஆக்சுவல் வேல்யூ கொடுக்கும்போது அதாவது ஆர்குமெண்ட் கொடுக்கும்போது ரெண்டு வேல்யூ நான் ஒன்று கொடுத்தேன். மற்றது என்ன அடுத்தது வந்து காமன் இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும். எமோஜியா வந்து என்ன அது இந்த மிஸ்ஸை கொடுக்கும் சரியா. பார்த்தீங்கன்னா வெல்கம் சிவானுஜ சரியா. இப்போ இன்னொருக்கா
இன்னொரு நேம் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நேம் பதில் என்ன, ஜோனோட கொடுப்போம். அடுத்தது வந்து இதில் இன்னொரு ஸ்மெலி ஸ்பேஸ், இன்ட்ரெஸ்டிங் ஸ்மெலி வேஸ். இதை சரி அப்படி ஒரு ஸ்மெலி ஒரு ஃபன் ஸ்மெலி கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன, சே வெல்கம் என்ன யோன், அந்த இமோஜியும் சேர்ந்து அப்போ உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் சரியா. அதை மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு ஃபன் ஃபேக்ட். எஸ் சார் பிளேயர் ஆன் சார், இது கோடிங்கிறது என்ன, ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸ் தான் எல்லாம். இன்னொரு நேம் கொடுக்குறேன், ஜஸ்ட் என்ன ஏன் அப்போ இல்லை ஃபங்க்ஷனோட பவராக பார்த்தீங்கன்னா என்ன, நீங்கள் திருப்பி திருப்பி என்ன ஒரு விஷயத்த ரிப்பீட்டாக செய்யுது, நீங்கள் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டீங்களா இதில் போய் என்ன நீங்கள் வந்து என்ன செய்யலாம் சரி. அப்போ இதில் வந்து ஓகே இப்போ கிறிஸ்மஸ் டைம் என்றால் என்ன, ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டைலில் வந்து என்ன கொடுத்துருவோம். ஜஸ்ட் ஃபன். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா என்ன, வெல்கம் எமிலி. ஸோ இதான் என்ன ஃபங்க்ஷன், இதான் என்ன டிஃப்ரென்ஸ் என்ன, ஆர்குமெண்ட் வேர்சஸ் பேராமீட்டர். இப்போ நாங்கள் கேட்ட கேள்வி ஒன்று கேட்டேன், அந்த லென்த் ஃபங்க்ஷன் இந்த S1 என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் ஆல்ரெடி என்ன எங்களுக்கு வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. நாங்கள் டிரெக்டாக இப்போ யூஸ் பண்ணிங்க. அப்போ S1ன்றது ஆர்குமெண்ட். நீங்கள் சரி எவ்வளோ இப்போ விளங்கிருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணி நாங்கள் இந்த ஒரு டாஸ்க் ஒன்று செய்கிறோம். நாங்கள் வந்து இந்த எங்கள் கேரக்டர்லேயும் இந்த லென்த்தை கண்டுபிடிக்கணும், ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸை கண்டுபிடிக்கணும், எத்தனை டோட்டல் எத்தனை ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸ் இருக்குண்டு. அப்போ இங்கே வந்து டேரெக்டாக வந்து S1 கொடுக்கணும், அது கவுண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ எங்களுக்கு ஒரு ஆன்சர் உடனே செய்யுது. அப்போ இங்கே ஃபங்க்ஷன் நாங்கள் டிஃபைன் பண்ணல, இங்கே டேரெக்டாக டாஸ்க்கை செய்கிறோம். அப்போ ஆக்சுவல் வேல்யூ பாஸ் பண்ணுறோம். அப்படி என்ன ஆக்சுவல் வேல்யூ பாஸ் பண்ணுறது என்ன, ஆக்சுவலி வந்து என்ன அது வந்து ஆர்குமெண்ட் சொல்லுவோம். அப்போ நாங்கள் S1ன்றது இந்த லென்த்துக்குள்ள வந்து கொடுக்குறோம், நாங்கள் ஆர்குமெண்ட் நாட் பேராமீட்டர். பட் நாங்கள் டிஃபைன் பண்ணுறோம், இங்கே நாங்கள் எங்களோட ஒன் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். மேபி நாங்கள் பைத்தலில் வந்து ஆல்ரெடி நாங்கள் டெவலப் பண்ணிக்க லென்த்துக்கு என்ன அந்த பர்டிகுலர் இதில் கொடுக்கும்போது, அந்த பர்டிகுலர் இன்புட்டை கொடுக்கும்போது என்ன அது ஒரு பேராமீட்டராக இருக்குது, இங்கே வந்து யூஸ் பண்ணுறோம். சரி இங்கே வந்து டேரெக்டாக வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்க ஆக்சுவல் வேல்யூ S1ன்றது என்ன ஆர்குமெண்ட்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு விளங்குமே என்ன எங்களோட பேராமீட்டர் என்ன, என்ன பேராமீட்டர் வந்து என்ன டிஃபைன் பண்ணும்போது சொல்கிற நேம் தான் பேராமீட்டர். ஆர்குமெண்ட்ன்றது என்ன, நாங்கள் ஆக்சுவல் வேல்யூ அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டு நான் கால் பண்ணுவோம் தானே, ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இந்த ரெண்டு வேல்யூ என்ன கரெக்டாக ஆர்குமெண்ட்டாக இருக்குது. கெஸ்ட் எமோஜின்றது வந்து பேராமீட்டராக இருக்கும். அதே மாதிரி அந்த கெஸ்ட்டுக்கு ஒரு நேமும் ஒரு எமோஜியும் கொடுக்குறது, அந்த ரியல் வேல்யூ ஆக்சுவல் வேல்யூ கொடுக்குறது, ஆக்சுவல் வேல்யூ கொடுக்குறது என்ன எங்கட ஆர்குமெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஏபின்றது வந்து இங்கே அட் நம்பர்ஸில் வந்து என்ன ரெண்டு பேராமீட்டராக இருக்கும். வேண்டாம் வந்து என்ன அது சேஞ்ச் ஆகிடுது, வேரி ஆகிட்டு இருக்கும். பட் ஆக்சுவலி நாங்கள் அதை கால் பண்ணும்போது நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம், டாஸ்க் வந்து டேரெக்டாக அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி செய்ய போகிறோம். இன்றைக்குலாம் அதில் வார ரெண்டு வேல்யூ என்ன ஆக்சுவல் வேல்யூவாக இருக்கும், ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதான் என்ன நான் வந்து இன்றைக்கு உங்களோட டிஸ்கஸ் பண்ண ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். இந்த கட்டாயம் இருந்துச்சு நீங்கள் அடிக்கடி வந்து என்ன இங்கே கட்டாயம் நிறைய இடத்துல யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து டவுட் இருக்கா நம்புறேன். அப்படி டவுட் இருந்தால் மறக்காம எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா ப்ரீவியஸ் வீடியோ என்ன செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் அப்புறம் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னா மறக்காம என்ன ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.